நாம பிடிக்க போறது தீவிரவாதி குமார். அவன் எல்லா வெப்பன்ஸையும் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சவன். மற்றவங்களை அழிக்கவோ இல்ல தன்னை அழிச்சுக்கவோ தயங்கவே மாட்டான். அவனை உயிரோட பிடிச்சாதான் அவன் கூட்டத்தை பிடிக்க முடியும். டேக் கேர். இந்த ஆபரேஷன் சக்சஸ் ஆகும். மினிஸ்டர் ரொம்ப லக்கி ஃபெலோ. இவனை வண்டியில் ஏத்துங்க. டேக் யூ பாய். போனகாரி என்னாச்சு? நீங்க அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற தீவிரவாதி குமார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மெட்ராஸ்ல நம்பர் 7 கேனல் பேங்க் ரோட் மயிலாப்பூர்ல தான் தங்கி இருந்திருக்கான் சார். அவன் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸுங்களோட போட்டோ விவரங்கள்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் சார். சார் இப்ப கூட அந்த பசங்க எல்லாம் அங்கதான் சார் இருக்காங்க. இவன் ராஜா மூட்டப்பூச்சி மருந்து கம்பெனியில சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவா இருக்கான். இது பாலு பாட்டு பாடுறதுதான் இவனோட தொழில். இவன் முரளி பெட்ரோல் பங்க்ல வேலை செய்யறான். இது தேவராஜ் நம்ம டிபார்ட்மெண்ட்ல வேலைக்கு சேரணும்னு எப்பவுமே எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான். இவன் பேர் சங்கர். இவனை எனக்கு நல்லா தெரியும். கார் புரோக்கர் தானே? ஆமா சார். இது பீட்டர். இவன் ஒரு ஓவியம் சார். இவன் சிவா சினிமாவில் நடிக்க சான்ஸ் தேடிக்கிட்டு இருக்கான். குட் ஜாப். இவங்களை நான் பாத்துக்கிறேன்.
அந்த அட்ரஸ் என்னன்னு சொன்ன? மயிலாப்பூர் கெனால் பேங்க் ரோட் நம்பர் 7 சார். சுமங்கலி வைன்ஸ். Excuse me. இவனை உங்களுக்கு தெரியுமா? யார் சார் இவன்? உடம்பு மட்டும் வளர்த்து வச்சிருக்க, உலக அறிவை தெரிஞ்சுக்க வேணாம். மந்திரியை கொலை செய்ய வந்த தீவிரவாதி குமார கைது பண்ணி இருக்கிறத பேப்பர்ல வந்திருக்க, படிக்கல? அதை பத்தி தான் விசாரிக்க வந்தேன். ஆமா, அவன் இங்க உங்களோட தங்கி இருந்தானமே, உனக்கு தெரியுமா? சார் வணக்கம் சார். ஹாய் சங்கர். டேய் சார் உனக்கு முன்னாடியே தெரியுமா? ரொம்ப நாளா தெரியும்டா. சார் ஃப்ரெண்டுக்கு கார் வாங்கி கொடுத்ததே நான் தான்டா. ஓஹோ. டேய் ஒரு குமார பத்தி விசாரிக்க வந்திருக்காரா? சார் 2 வருஷமா எங்க கூட தான் சார் இருந்தான். திடீர்னு காணாம போயிட்டான் சார். அப்புறம் எங்க போனானோ என்ன ஆனானோ எங்க யாருக்கும் தெரியாது சார். உங்களை தவிர அவனுக்கு வேற யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களா? சார் அவன் எங்க கூட இருந்தானே தவிர அவன் எங்க ஃப்ரெண்டே இல்ல சார். எப்ப பார்த்தாலும் தனியா உம்முன்னு ஏதாவது யோசிச்சுட்டே இருப்பான் சார். எங்க கிட்ட சரியாவே பேச மாட்டான் சார். அப்படி பேசினா கூட எங்களுக்கு ஏதோ புத்திமதி தான் சொல்லிட்டு இருப்பான் சார். என்ன புத்திமதி? எதுக்காகவும் யாருக்கிட்டையும் பண்ணியக்கூடாதுன்னு சார். ஒன்னு அழிச்சாதான் நம்ம உரிமையை பெற முடியும்னா எதையும் அழிக்க தயங்க கூடாதுன்னு சொல்லுவான் சார். சுருக்கமா சொன்னா பெரும்பாலும் அவன் சைலன்ஸ். ஆனா பேச ஆரம்பிச்சானா ஒரே வைலன்ஸ் சார். அவனுக்குன்னு யாராவது சொந்தக்காரங்க இருந்தாங்களா? என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தான்? சார் அதை பத்தி எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது சார். அவன் வேலை தேடிட்டு இருந்தான்னு தெரியும். ஆனா என்ன வேலைன்னு அவ்வளவு சரியா தெரியல சார். குட். அவன் போகும்போது கடைசியா உங்ககிட்ட ஏதாவது சொல்லிட்டு போனானா? போயிட்டு வரேன்னு சொன்னா சார். டேய், என்கிட்ட அதான் சொன்னான். என்னைக்கா ஒரு நாள் இந்த ஊரே பேசுற அளவுக்கு பெரிய ஆளா வருவேன்னு சொல்லுவான் சார். அப்புறம் உங்களுக்கு அவனுக்கு எந்த விதமான சம்பந்தம் இல்ல. அவன் எங்க இருக்கானே தெரியாது. சேம் பல்லவி. am I right? கரெக்ட் சார். லுக், அவனுக்கு ஏதாவது லெட்டர்ஸ் வந்தாலும் இல்ல அவனை தேடி யாராவது வந்தாலும் இமிடியட்டா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். ஓகே? சரி சார். திரும்பி நீங்க எனக்கு எப்ப தேவைப்பட்டாலும். நாங்க வரோம் சார். நோ, என்ன அசிஸ்டன்ட் கமிஷனர் நினைக்காதீங்க. நான் கீழ் மட்டத்துல இருந்து மேல வந்தவன். நானே உங்களை தேடி வருவேன். வரட்டா? உனக்கு அவனை தெரியாதுல்ல? அது நீ அவனோட பழகினது இல்ல. காக்கி சட்டையை பார்த்தோன்னு பயந்துட்டேன் சார். காக்கி சட்டை உங்களை பயமுறுத்துறதுக்கு இல்லடா, உங்களை பாதுகாக்க. காக்கி சட்டைக்கு நீங்க துணையா இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு உறுதுணையா இருக்கும். இளைஞர்கள் கையில தான் எதிர்கால உலகமே இருக்கு. நீங்க தைரியமா இருக்கணும், நேர்மையா இருக்கணும், நியாயமா இருக்கணும். ஆரம்பத்துல கொஞ்சம் எதிர்ப்பு இருக்கும், அதெல்லாம் போக போக சரியா போயிடும். அப்புறம் சார் யார் வந்தாலும் என்ன லெட்டர் வந்தாலும் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் சார். நீ வச்சா குடுமி அடிச்சா மொட்டடா. See you, young man. என்னடா இதெல்லாம்? ஏன்டா இங்க வந்து குடிச்சு தொலைக்கிறீங்க? நான் குடிப்பேன், குடிக்காமல இருப்பேன். அதை கேட்க நீ யார்? உங்களை குடிக்க வேணாம்னு சொல்லப்பா. அதுக்கு இந்த இடம் தான் கிடைச்சதா? ஒயின் ஷாப் இங்க இருக்குது, அதனால குடிக்கிறோம். இப்ப என்ன சொன்னே? மளிகை கடை வைக்கணும்னு என்கிட்ட கடையை கேட்டேன். இப்ப என்னடா ஒயின் ஷாப் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறேன். என்ன வளர்ற? எல்லாம் என் தலையெழுத்து. இன்னும் 2 மாசம் அந்த கேஸ் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட பேசிக்கிறேன். அது வரைக்கும் அனுபவிச்சானே ஆகணும். ரொம்ப வேதனைப்பட்டா சொல்லு, ஒரு ரவுண்ட் அடி, எல்லாம் சரியா போடும். ஏய் ஐயா, வீட்டு சொந்தக்காரனை கொஞ்சம் வடிவிடுங்கடா. என்ன? ஒண்ணு இல்ல, பாத்து போ. காளியாத்தா, கருணை காட்டுமா, என் ஆசையை நிறைவேற்றுமா. அம்மா தாயே, என் தங்கச்சி சந்தோஷமான செய்தி கேட்டாலும் துக்கமான செய்தி கேட்டாலும் அவுத்து போட்டுக்கிட்டு ஆடுறான். அவ நோயை சீக்கிரமா குணப்படுத்து தாயே. அம்மா போய் சொல்லுங்கம்மா. எங்க இருந்து வந்திருக்க? கோயில இருந்து வந்திருக்கு. மாமா என்னங்க லெட்டர்? எங்க இருந்து வந்திருக்கு? கோயில இருந்து. என்னடா அது? முன்னையெல்லாம் லெட்டர் போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து வரும், இப்ப கோயில்ல இருந்து வருதா? என்ன எழுதி இருக்குன்னு படிக்கிறேன். யோ கார்பெண்டர் காளியப்பா, போன வாரம் ஒருத்தனுக்கு டேபிள் செஞ்சு கொடுத்ததுல 1000 ரூபாய் வாங்கினியே, அதுல ஒரு 200 ரூபாய் எடுத்து ஆத்தாளுக்கு போடு.
இல்லன்னா மண்டை வடிச்சு செத்துருவ. மண்டை வெடிச்சு செத்துருவனா? காளியாத்தா எழுதியிருக்கு. காளியாத்தா எழுதியிருக்கா? என்னங்க இது ஆச்சரியமா இருக்கு. உன்னையெல்லாம் காளியாத்தா கனவுல வரும். இப்ப கம்ப்யூட்டர் காலமாச்சா, லெட்டர்ல வருது. போக போக கொரியர்ல வரும் போல் இருக்கு. இதுதான் அப்பவே சொன்னேன். கொரியர்ல வரும். இல்ல, ஆத்தாளுக்கு நல்ல பட்டு புடவையா வாங்கி சாத்துங்க சாத்துங்கன்னு நீங்க தான் கேட்கவே மாட்டேன்ட்டீங்க. எதுக்கு புது பட்டு புடவை வாங்கணும்? பழைய பட்டு புடவை இருக்குல்ல, அது ஆத்தாவுக்கு சாத்திட்டா போகுது. பின் குறிப்பு. பின் குறிப்பா என்ன? பழைய புடவை எல்லாம் கொடுக்கப்படாது, கோயிலுக்கு வந்து பணமா தான் கொடுக்கணும். பணம் தானே, மணியாடு பண்ணிடுவோம். பின் குறிப்பு. மணியாடு கிணியாடு பண்ணக்கூடாது, நேரடியாவே வந்து கொடுக்கணும். என்னங்க, ஆத்தா குத்தம் பொல்லாதது. வாங்க, பணத்தை கொண்டு போய் உண்டியில போட்டு வந்துருவோம். சரி வாங்க. பின் குறிப்பு ஏதாவது இருக்கான்னு பாக்குறேன். ஒண்ணு இல்ல, பின்னால இருக்கு. இத வெளிய சொன்ன 3 மண்டையும் வெடிச்சிடும். என்ன யாரு? எனக்கு இருக்குதோ ஒரே மண்டை, எப்படி 3 மண்டை? 1 2 3. அப்ப சரிதான், வாங்க போலாம். பின் குறிப்பு என்ன ஏதாச்சும் இருக்கான்னு பாருங்க. ஒண்ணு இல்ல, எத்தனை பின்னப்பா? காளியப்பன் காணிக்கோட வர்றான். கலெக்ஷன் ஆரம்பிச்சிட வேண்டியதான். காப்பாத்துதா. ஆத்தா, எங்களை எல்லாம் காப்பாத்து. இந்தா எங்க பங்கு காணிக்க 200 ரூபாய். எங்க உண்டியில காண? உன்னையெல்லாம் சிலையத்தான் தூக்குவாங்க, இப்ப உண்டியிலே தூக்குறாங்களா? நல்ல வேளை கோயிலையாச்சும் விட்டு வச்சிருக்காங்களே. உண்டியல காணாமா? காளியப்பா, இந்த பார், இடையிடையே ஆம்பளை குரல்ல பேசி அசத்திருவிய. ஆமா, ஆத்தா பேசுது. ஆத்தாளா பேசுறது? ஆத்தா எந்த காலத்துல நான் பேசினாலும் அறிவு கேட்டவனே. பக்கத்துல எங்கேயாவது பராசக்தி படம் ஓடுதா? பராசக்தி படம் ஆத்தா தான் பேசுறேன். ஆத்தா ஆம்பளை குரல்ல பேசுறீங்களே. ஆத்தா ராத்திரி நேரத்துல ஊர் சுத்தி பார்க்கும்போது பனியில தொண்டை கட்டிக்கிருச்சு. மாமா, ஆத்தாக்கு விக்ஸ் வாங்கி கொடுங்க. ஆத்தாளுக்கே விக்ஸா? ஏன்டி இப்படி எல்லாம் பேசுற? அதான் உனக்கு கல்யாணமே ஆக மாட்டேங்குது. ஆத்தான்னு கணத்துல போட்டுக்க. என்னங்க, நீங்களும் ஆத்தான்னு கணத்துல போட்டுக்கங்களேன். உண்டியில் இல்லைங்கிறதுக்காக கொண்டு வந்த பணத்தை திருப்பி கொண்டு போயிடாதீங்க. ஆத்தா கையை கொடுத்துட்டு திரும்பி பார்க்காம போங்க. ஆத்தாவுக்கு இத்தனை கை இருக்க, எந்த கையில கொடுக்கறது? இந்த கையில கொடு. ஏற்கனவே இத்தனை கை, இது இந்த கை வேறையா? என்னங்க, ஆத்தா வாசல்லாம் கட்டி இருக்கு. ஆத்தா நேரங்காலமெல்லாம் பார்க்க வேணாமா? குடியா வெட்டி போச்சு வச்சுக்கோங்க. என்ன மாமா, ஆத்தா காசு பிடிங்கிடுச்சு. காளியப்பா, அப்பா, ஐயா, சி, அம்மா. இப்ப பேசிச்சு சவத்த குட்டி. அது யாரு? அது என் கொழுந்திய. காளியப்பா, ஆத்தாளுக்கு பொங்க வைக்கிறப்ப அடிக்கடி கூட்டி வாங்க. என்ன ஆத்தா எம்மாறாத குரல்ல பேசுது? ஆத்தா மிமிக்ரி எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு வாங்க போலாம், போடி சீக்கிரமா. ஆத்தா மலையாரம் திரும்பி பார்க்காம போங்க. வாங்களே. ஐயோ, பாவா, உன் பார்வையே சரியில்லை. மனசுல எதையோ வச்சுக்கிட்டு சொல்ல முடியாம தவிக்கிற. ஏன் செப்பு பாவா? எல்லார்கிட்டயும் நீ நல்ல விதமா தான் பழகுற. நீ குண்டல்லோ உங்ககிட்ட பேசி பேசி எனக்கும் அரகர தெலுங்கு தான் வருது. ருக்கு, உன் மனசுல நீ யாரும் நினைச்சிட்டு இருக்க ருக்கு? ஒருத்தர் கிட்ட என் உயிரே பறி கொடுத்துட்டேன். அவரை எப்பவும் என் நெஞ்சுக்குள்ளேயே வச்சிருக்கேன். ఎందుకు ఇప్పుడు కూడా నా కళ్ళ ముందు ఆయన బావా, నా ప్రేమవారు. అయ్యో, அது யாரு நான் தெரிஞ்சுக்கலாமா ருக்கு? கண்ணன் எந்தன் காதலன். கண்ணனா? கண்ணன் எந்தன் காதலன். அவர் பேருக்கு மூரேஷ். முரளி. நானே ருக்கு, நீ ஏமி ஏமின்னு சொல்லியே உன் மனசுல யாரு இருக்காங்கன்னு காமிச்சிட்ட. நேரம் வரும்போது அதை எல்லார்கிட்டயும் சொல்லு. அது வரைக்கும் சஸ்பென்ஸ்ல வச்சிரு. பாவா, நீக்கு தெரிஞ்சு போயிண்டா. ஐயோ, சொல்றாளே. தேவி, பாலு, நம்ம பழக ஆரம்பிச்சு 1 வருஷம் ஆச்சு. என்னமோ இன்னைக்குதான் காதலிக்க ஆரம்பிச்ச மாதிரி பயத்தோட தேவி தேவிங்கிறீங்களா? அசிங்கமா இல்ல? அது வந்து தேவி, நேற்று ஈவினிங் வர சொன்னில, நான் பாடுறதுக்கு போயிட்டேன். அதான் கோவமா இருப்பியன்னு.
நீங்க என்னைக்குதான் கரெக்ட் டைம் வந்திருக்கீங்க. உங்களை போய் காதலிச்சேன் பாருங்க, என்ன சொல்லணும். சாதாரணமா காதலர்கள்லாம் ஒரு பார்க்குக்கு போவாங்க, ஒரு பீச்சுக்கு போவாங்க, சினிமாக்கு போவாங்க, இல்ல அட்லீஸ்ட் லவரோட பைக்ல ஆபீஸ்க்காவது காலேஜுக்காவது போவாங்க. எனக்கு அந்த பாக்கியமே கிடையாது பாலு. இந்த பஸ் ஸ்டாண்ட் தான் நமக்கு நிரந்தரமா? அப்படிலாம் பேசாத தேவி. உனக்காக நான் பூ வாங்கிட்டு வந்திருக்கேன். பாலு, நம்ம காதல் இந்த பூவோட முடிஞ்சிடுமா? நம்ம கல்யாணம் முடியட்டும், உன்னை எப்படி கவனிச்சுக்கிறேன் பார். அதுக்காகத்தாங்க நானும் இவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருக்கேன். பாலு, நம்ம கல்யாணம் முடிஞ்சதும் என்னோட கனவுகள், கற்பனைகள் எல்லாமே நிறைவேற போகுது. நிச்சயமா. இந்த தேவி, பூ வச்சுக்க. நான் என்ன ஆஞ்சநேயரா துளசி மாலை போட்டுக்கிறதுக்கு? இல்ல இல்ல தேவி, நான் மல்லிப்பூ தான் கேட்டேன். அந்த பூக்காரமா தான் மாத்தி கொடுத்து. இது கூட சரியா வாங்கிட்டு வர தெரியல. எல்லாம் என் தலை எழுத்து. நீங்களே வச்சுக்கோங்க. தேவி தேவி தேவி. ஆண்டவா, இந்த படம் பிரமாதமா வரணும், நல்ல விலைக்கு வியாபாரம் ஆகணும். நீ தான்ப்பா ஆசீர்வாதம் பண்ணணும். தமிழ்மணி, பாப்பா பாப்பா பாப்பா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நம்ம சீதா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் மாமா. ஜனனி, வாங்க 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 வாங்க. ஒழுங்கா வாசிடா. இதோ வாசிட்டேன். வாசிடா. ஏன்டா வந்தீங்க? நீ ஏண்டா வந்த? தனியா நூல் வரான்டா. என் பணியை எடுத்து போட்டு வரும்போது நினைச்சேன் இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு. ரெண்டு போன பாலைவனத்துல ஒரு ரோஜா பூத்துருச்சுடா. சும்மா கூட ஒரு முள்ளு இருக்குடா. யாரு அண்ணனா? எவனா விசில் அடிச்சது? என்ன வீட என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எவனா சத்தம் போட்டு கலாட்டா பண்ணீங்க? ஒரு பையன் இருக்க மாட்டீங்க. வந்தது ஆரம்பிச்சிட்டியா? போடா போடா. என்ன போடா போ. நீ முன்னாடி போ. நீ உள்ள வா. டேய், நமக்குள்ள என்னடா ஒப்பந்தம்? யாராவது ஒரு ட்ராக்ல போயிட்டா மத்தவங்க யாரும் தலையிட கூடாதுல்ல? ஏன்னா என்ன டிஸ்டர்ப் பண்றீங்க? அதேதான் எனக்கும். ருக்கு நான் பிராக்கெட் விடும்போது நீங்க மட்டும் தலையிடல. ருக்கு பொது சொத்து மச்சான். அவன் உனக்கும் டிசைட் ஆயிட்டானா அப்புறம் நாங்க ஒதுங்கிறோம். நமக்குள்ள யாருக்கும் டிசைட் ஆகுதோ அப்ப நான் ஒதுங்கிறேன். என் விஷயத்துல தலையிட. ஏப்பா இந்த மாதிரி பொறிக்க பசங்க எல்லாம் குடி வச்சிருக்கீங்க? சீக்கிரமா காலி பண்ணுங்கப்பா. ஏண்டா வரும்போதே சத்தம் போட்டுக்கிட்டு வர்றேன்? இவ்வளவு பெரிய வீட்டுல நான் மாத்திரம் தான் தனியே வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எவன் வாடகைக்கு வரேங்கிறான்? கேட்டா வாசல்ல இருக்க ஒயின் ஷாப்பை காலி பண்ணிருக்கியான்னு கேக்குறான். அந்த கேஸ் இன்னும் முடியல. இந்த தொல்லைக்கெல்லாம் பயந்துட்டு தானே பொண்ணு கூட நான் வச்சுக்காம உன் கூட ஊருக்கு அனுப்பிச்சேன். பசங்கள நல்ல பசங்கடா, மாசம் மாசம் வாடகை எல்லாம் ஒழுங்கா கொடுத்துறானுங்க. யாரும் தெரியாம பேசிருப்பானுங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஏங்க, எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்கிறது? பொண்ணை கூட்டிக்கிட்டு வர சொல்லுங்க. வர சொல்றேன். கொத்தமல்லி, புதினா, சீக்கிரம் வாங்க. என்ன பாக்குறீங்க? கொத்தமல்லி என் பொண்டாட்டி, புதினா என் கொழுந்தியா. இது என்னங்க? எங்க வீட்டுல எங்க அக்கா பேரு துவரம் பருப்பு, தங்கச்சி பேரு உளுத்த பருப்பு. சுத்த பருப்பு குடும்பமா இருக்கு. பேருக்கு வச்சா தின்னுகிட்டே இருக்கீங்க. வையா, எங்க இருந்து ஓட்டு வந்திருக்கீங்க? சீக்கிரம் வாங்க. நல்லா இருக்கு. 5 நிமிஷம் தான் பொண்ணை பார்க்கணும். ஏங்க நீங்க கண்ட கண்ட கேள்வி கேட்டா பதில் சொல்ல முடியாது. என்கிட்ட எந்த குறையும் கிடையாது. அது எப்படிங்க டெஸ்ட் பண்ணாம சரிங்கிறது? பால்ல டிகிரி வச்சுதானே டெஸ்ட் பண்ணணும். என்னது? எப்படி முடியும்? தட்டு வெத்தலையும் வாயில இருந்தா துப்பியா? பென்சில் லாரி மாதிரி கியர் போறிய துப்பியா? பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பொண்ணு யாரு? மஞ்சப்படம் கட்டிட்டு இருக்கேன் அதானே? அட பாவி, அது என் பொண்டாட்டியா? மன்னிச்சுக்க சம்பந்தி, சாயந்தரம் ஆனா எனக்கு 2 கண்ணு சரியா தெரியாது. வெத்தலையை மட்டும் கரெக்டா பாத்து போடுற. பச்சை என்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும். போட்டிருக்க ஜிப்பாவில இருந்தே புரியுது. மாப்பிள, உங்களுக்கு பொண்ணு பிடிச்சிருக்குல்ல? பிடிச்சிருக்கு. மத்ததெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். என்னடா மாடசாமி, மாடு முடி செத்து போயிட்டானே. ஐயோ, மாடு முட்டி செத்தே போயிட்டாரா?
ஐயோ ஐயா நிறுத்தி சும்மா ஜெய்